வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று நாளொரு நற்சிந்தனையில் குரு தந்திருக்கக்கூடிய மெய்ஞானம் விஞ்ஞானம் என்ற தலைப்பிலே சிறிது சிந்திக்கலாம். மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடு என்றும், விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் நொண்டி என்றும் கூறப்பட்டிருப்பதை நாம் சிந்திக்கும்போது, ஒன்றுக்கு ஒன்று ஒத்தாசையாக மெய்ஞானம் சொல்வதை விஞ்ஞானம் மெய்ப்பித்து வருவதை நாம் உணர்வாக பெற வேண்டும். ஆக மெய்ஞானம் சொல்லி செல்கிறது, விஞ்ஞானம் மெய்ப்பிக்கிறது. ஆக எவ்வாறு என்று பார்க்கும்போது, விஞ்ஞானம் இயக்கத்தை கண்டது, மெய்ஞானம் இயக்க மூலத்தை உணர்ந்தது. விஞ்ஞானம் உடலை வளர்ப்பதும் அதை அழகுபடுத்துவதும், மெய்ஞானம் உள்ளத்தை மேன்மையாக்குவதும் தூய்மையாக்குவதும். விஞ்ஞானம் வாழ்வில் சிறப்பளிப்பது, மெய்ஞானம் வாழ்வில் அமைதி தருவது. விஞ்ஞானம் இயங்கி அறிவது, மெய்ஞானம் நிலைத்து உணர்வது. விஞ்ஞானம் வாழ்வின் முன்னேற்றம், மெய்ஞானம் வாழ்வின் சீர்திருத்தம். விஞ்ஞானம் வாழ்வை வளப்படுத்தும், மெய்ஞானம் வாழ்வின் உயர் நிதியை பாதுகாக்கும் பெட்டகம். விஞ்ஞானம் துணை கருவிகளை கொண்டு உடல் கருவிகளை ஆற்றல்களை பெருக்குதல். மெய்ஞானம் உடல் கருவிகளை திறமையோடு ஆற்ற அறிவை முழுமையாக்குகிறது. விஞ்ஞானம் மனிதனுக்கு களிப்பூட்ட வல்லது. மெய்ஞானம் களிப்பை சலிப்பாகாமல் அளவு கட்டி காப்பது. விஞ்ஞானம் உருபொருள் விளக்கம், மெய்ஞானம் மறைபொருள் விளக்கம். விஞ்ஞானம் உடலை, உணவை, உலகை அறிவது. மெய்ஞானம் அறிவை, உயிரை, அனைத்துக்கும் மூல மெய்ப்பொருளை உணர்வது. ஆக மெய்ஞானம் என்னெல்லாம் சொல்லி வருகிறதோ அதை மெய்ப்பித்து கொண்டு வருவது விஞ்ஞானம். ஆக விஞ்ஞானத்துக்கு துணையாக மெய்ஞானத்தை எடுத்து கொள்ளலாம். மெய்ஞானத்துக்கு துணையாக நாம் புரிந்து கொள்ளும் வகையில் மெய்ப்பித்து வரும் விஞ்ஞானத்தையும் நாம் கைக்கொள்ளத்தான் வேண்டும். ஆக மெய்ஞானம் விஞ்ஞானம் ஒத்து போகும்போதுதான் மனிதனுடைய அமைதி, மேன்மை, உலக அமைதி, அனைவருக்கும் மகிழ்ச்சி, அனைத்து நலங்களும் உலக மக்களுக்கு ஏற்படும் என்று கூறும் குருவின் இச்சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.